ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின சூப்பராக மாதம் வந்துட்டு செகண்ட் வீக் டே 3 நைட்டு ஓட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா கொஞ்ச நாளில் வந்துட்டு இன்னும் அந்த ஒரு நம்மளோட ஃபேமிலி வந்து 1 lakh வந்துட்டு தொடப்போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த லைக்கை தட்டி விட்டுட்டு பாருங்கள். கண்டினியூவாக நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கரமான கேம் ஸ்டார்ட் ஆச்சு. நேற்று வந்து இந்த பொம்மை டாஸ்க் ரொம்ப மொக்கையாக முடிஞ்சுது. 2 பேர் டப்பு வெளியே போகிறாங்க. இன்னங்க இவ்வளோ மொக்கையாக இருக்குன்னு பார்த்தா இன்றைக்கி ஒரு அவலி போடுறப்பட்டது அப்படின்ற மாதிரி இருந்தது. செம்மையாக போச்சு. அதுலேயும் குறிப்பாக பற்றி நிறைய பேர் நம்மளை வந்துட்டு அப்படியே வயிற்றில் வந்து நெருப்பு கட்டிக்கிற மாதிரி அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க. இன்னங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க, என்னங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு யார் இரிட்டேட்டாக இவங்க பார்த்தோன்னே விஜய் பார்வதி செம்ம டென்ஷன் பண்ணிட்டாங்க, எஃப்ஜே இப்படி பண்ணிட்டாருங்க, கனி அப்படி பண்ணிட்டாங்க, சபரி இப்படி பண்ணிட்டாங்க. அது மாதிரி உங்களுக்கு யார் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணா அதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது கேப்டன். இவர் கேப்டனா இல்லை வாட்ச்மேனா? இந்த மாதிரி ஒரு டுபாக்கு ஒரு கேப்டனை பார்த்ததே கிடையாது. ஒன்லி ஃபார் அரோரா அந்த பொண்ணுக்கு தான் கேப்டனாக இருக்கார். அதே மாதிரி அன்புகானுக்கு வாட்ச்மேனாக இருக்கார். மற்றபடி வந்துட்டு இவர் வந்துட்டு 2 வீட்டுக்கும், அதாவது சூப்பர் டிலக்ஸ் ஃபேமிலி அண்டு பிக் பாஸ் ஃபேமிலி 2 பேருக்குமே காமனான கேப்டன்றதை மறந்து ஃபுல்லாக விஜய் பார்வதியை அட்டாக் பண்ணுறது, விஜய் பார்வதியை இரிட்டேட் பண்ணுறது, விஜய் பார்வதியை கலாய்க்கிறது. இதுதான் வேலை. இதில் கொடுமை என்ன தெரியுங்களா? மைக்கை ஒழுங்காக மாட்ட சொல்லி இந்த கேப்டன் கிட்ட தான் பிக் பாஸ் வந்துட்டு நான் ஒன்று சொல்லுவேன், அதை நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்ட்டு அரோரா கிட்ட போய் சொல்ல சொன்னார். அதே அரோரா இவர் காதலியே வந்துட்டு மைக்கை ஒழுங்காக மாட்டாமல் குசுன்னு பேசுகிறாங்க. இதை செய்யக்கூடாதுன்னு பிக் பாஸ் சொன்னார். கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க, மைக்கில் நீங்கள் பேசுகிறது எல்லாமே கேட்கணும், மக்களை போய் சென்றடைன்னு சொல்லியும் அதை செய்யாமல் கொல்லாமல் உட்காந்து பேசிகிட்டு இருக்கார், அரட்டச்சிட்டு இருக்கார். பிரவீன் ராஜ் வந்து சொல்கிறார், இதைத்தானே வந்து பிக் பாஸ் உங்ககிட்ட சொன்னார்னு. அதுக்கப்புறம் ஆமாம் அப்படின்றாரு. இன்னும் குரல் மட்டும் அனிருத் ரேஞ்சுக்கு இருக்குது. அனிருத்தோட மியூசிக் எப்படி இருக்கும், அந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி வர வேண்டாமா அவுட்புட் அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை, புஷ்ஷுன்னு இருக்குது, மௌனராகமாக இருக்குது இவரோட பர்ஃபார்மன்ஸ். இந்த துஷாரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? யாரெல்லாம் இவர் சூப்பராக பண்ணுவார் நினச்சி ஏமாந்தீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது இரிட்டேட்டிங் பர்சன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் எஃப்ஜே தான் வந்து டாப்பில் இருக்கார். என்ன யாரும் அடிச்சிக்க முடியாது, நான் தான் நம்பர் 1ன்ற மாதிரி இருக்கார். இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக வந்துட்டு சம்பவங்கள் அதிகப்படியாக போயிட்டுருக்கு. போன வாரம் வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இப்படி பண்ணிட்டு இருந்தேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கிரைம் ரிப்போர்ட் அதிகமாகிட்டே போகுது. ஆதிரை கூட பண்ணுற விஷயங்கள் இவரால் ஆதிரையோட கேம் சுத்தமாக ஸ்பாயில். 2வது வாரத்திலே இவ்வளவு மட்டமாக வந்துட்டு ஆதிரை கேம் மாறணும் சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை. ஏன்னா ஆதிரை ஒரு டஃப்பான ஒரு பிளேயராக வருவாங்க, மேபி டைட்டில் வினராக கூட வருவாங்களோ நினச்சா அப்படியே பொட்டிப்பாமல் அடங்கி போயிட்டாங்க எஃப்ஜே கிட்ட. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜே வந்து அந்த வின் பண்ணுறது, அந்த கேம் விளையாடும் போது குதிக்கிறது, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சைக்கோ, இன்னும் எப்படி இருக்க ஒருமே புரியலையே அப்படின்ற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த அன்புகாங்க சேர்ந்து திவாகரை வந்து மண்டையை கழுவுறாங்க. எதுக்கு? விஜய் பார்வதியை வந்துட்டு திவாகரை வந்து விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்டாக மாதிரி இருக்குது. என்ன இப்படிமா இறங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா திவாகர் இருக்கார். வாட்டர்மேன் ஸ்டார் எவ்வளோ வாங்க போகிற தெரியுமா? கிட்டத்தட்ட 1 லட்சத்தை நெருங்க போகிறாரு. 90,000 எப்படி 90,417 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 23.52. உண்மையிலே வந்துட்டு திவாகரை வந்துட்டு நிறைய பேர் வந்து இவர் ஒன்றுமே இல்லை டம்மி பீஸ்ன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு மம்மி மாதிரி கெத்தான மம்மியை சொல்கிறான். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு விஷயமாக காமிக்கிறாருன்னு நம்ம ஆள் திவாகர். சரிங்களா? சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. எல்லா டாஸ்க்லேயும் வந்து அவரோட ஃபுல் எஃபர்ட் கொடுக்குறாரு. சும்மா ஓபி அடிக்கிறது கிடையாது. அதேமாதிரி ஜாலியாக ஃப்ரீயாக இருக்க நேரங்கள்லாம் வந்து காமெடி, அதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸு, ஏதாவது பொண்ணுங்க கூட போய்ட்டு அப்படியே வந்து காதல் டுவேட் பண்ணி ஒரு சின்ன காமெடி ஒரு கண்டென்ட் கொடுக்கறது. அதுக்கப்புறம் இந்த கேம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், அதுவும் நல்லா யோசிக்கணும். அவருக்கு ஒரு காலில் ஒரு பிரச்சனை இருக்குது, தாங்கி தான் நடப்பார், அதை வச்சு அசால்ட்டை பண்ணுறாரு. இது உண்மையிலே பெரிய விஷயம். அதே மாதிரி இப்போ இவரை தான் வந்து விஜய் பார்வதியை கவுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, கொடுமை இல்லை. அதே மாதிரி இவர் வந்து எல்லாருக்கிட்டும் சண்டை போகிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி இன்னும் ஒரு சில பேர் அளவுக்கு வந்துட்டு எதிர்ப்பு சம்பாதிச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுவும் ஒரு டெக்னிக். அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே இவர் வந்துட்டு அவரோட ரியல் ஃபேஸில் ரியல் கேமை விளாட்றாரு. ஒரு மறைமுகமும் கிடையாது. அதாவது என்ன சொல்லுவாங்க, முகத்திரையை மறைச்சி வச்சிருக்காரு. இவர் வந்து ஏமாத்துறாரு, இவர் நடிக்கிறாருன்னு இவரை சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்பாவியாக இருக்கார். இருந்தாலும் இவர்கிட்ட நிறைய சில குறைகள்லாம் இருக்குது. இருந்தாலும் இது வந்துட்டு மக்களுக்கு வந்து பிடிச்சி போய் மக்கள் வந்து இவரை தூக்கி உட்கார வச்சிருக்காங்க டாப்பில். இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார்? அவரை பார்த்தீங்கன்னா 80,547 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20.95. எனக்கு வந்துட்டு இவர் மேலே பயங்கர டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா நான் வந்து என் மைண்டில் வந்துட்டு டாப் 5ல் இவரை வந்து மைண்டில் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ விஜய் பார்வதியோட ஆட்டிடியூட் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்குது. அந்த டான்ஸ் பண்ணுற விஷயங்களாக இருந்தாலும் சரி, சொல்லும்போது அதே மாதிரி ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்த தப்பாக அதே விஷயத்தை சபரியும் பண்ணுறாரு. காலையில் விஜய் பார்வதி சபரிக்கிட்ட ஒரு சூப்பரான நியாயமான ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க?
சாப்பாடை வந்து உப்பு போட்டு வச்சிங்க, அது வேஸ்ட் தானே, அது தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிங்க. வடகம் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க, இன்ன வரைக்கும் எதுவுமே பண்ணவே இல்லை. நீங்கள் வேஸ்ட் பண்ணீங்கல்ல, அது எவ்வளோ பெரிய தப்பு. நான் வந்துட்டு என்னால் தான் நீங்கள் சாப்பிடணும் ஒரு தர்ணா போராட்டம் மாதிரி பண்ணி உண்ணாவிரதம் மாதிரி பண்ணி என்ன சாரி கேட்க வச்சிங்க. இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கீங்க, சாரி கேட்கணும்ல, ஏன் சாரி கேட்கல அப்படின்னு கேட்டோன்னே அவர்கிட்ட பதில் இல்லை. உடனே என்ன பண்ணுறாரு, விஜய் பருவம் இவரும் டான்ஸ் ஆடுறாரு. இதுவாக ஒரு நல்ல கண்டஸ்டன்ட்க்கு அழகு. நான் வந்து இவர் வந்து ரொம்ப பஞ்சுவாலிட்டியாக ஃபஸ்ட் வீக்கில் ரொம்ப ரசித்தேன். ஏன்னா ஃபுல்லாக ஓவர் பஞ்சுவலாக இருந்தாங்க. நிறைய பேர் வந்து இல்லைங்க அவர் நடிக்கிறாருனாங்க. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இவர் வந்து திவாகர் கிட்ட சொல்கிறாரு, உன்னை பார்த்து தூன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்னை அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு எவ்வளோ வலிக்கும், என்னை எத்தனை பேர் வெளியில் பார்ப்பான், அவெல்லாம் வந்து ஒரு மாதிரி நினைக்க மாட்டான் அப்படின்றாரு. இதே சபரி இப்போ வந்து விஜய் பார்வதி இந்த மாதிரி பண்ணதுக்கு இவ்வளோ வருத்தப்படுறவர், நேற்று கமருதீன் இவரை பார்த்து துப்பும்போது எங்கே போனார், அதுக்கு முன்னாடி துப்பும்போது எங்கே போனார், அதுக்கு முன்னாடி இவரை கேவலமாக கலாய்க்கும் போது எங்கே போனார், சிரிச்சு தானே இருந்தீங்க. அப்புறம் எப்படி சார், எப்படி உங்களுக்கு இதெல்லாம் மனசு வருதுன்னே தெரியல. ஆனால் சபரி, கனி, அப்புறம் எஃப்ஜி எல்லாரும் சேர்ந்து திவாகர் மண்டே கழுவிட்டு இருந்தாங்க. பாவம் என்ன பண்ண போகிறான்னு தெரியல திவாகர். ஏன்னா அவர் எடுப்பார் கைப்பில், இவங்க எடுத்து வச்சுருக்காங்க. சரி, சபரியோட கேமை பற்றி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி வந்துட்டாங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 43,729 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.37. விஜய் பார்வதிக்கு சபரிக்கு எவ்வளோ ஓட் டிஃப்ரென்ஸ் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 40,000 ஓட், பெரிய விஷயம். ஸோ சபரி ஓரளவுக்கு நல்ல ஒரு இதில் தான் இருக்கார், நேமில் இருக்கார். அது கெடுத்துக்க கூடாதுன்றது என்னோட கருத்து. இன்னும் சபரிக்கு வந்து அதிகப்படியான ஓட்டு வர்றதுக்கு சூப்பராக ஒரு விஷயம் பண்ணணும். என்னென்னா தனிச்சே விளையாண்டா செம்மையாக இருக்கும். சரி, விஜய் பார்வதிக்கு வருவோம். விஜய் பார்வதி விளையாடுறது எல்லாமே சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நிறைய குறைகள் அவங்ககிட்ட இருக்குது. இப்போ என்ன காமெடினா, அவங்க வந்து ஆட்டிடியூட் இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்களை எதிர்த்து கேட்குறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு என்ன கோபம் வருது நம்ம பார்க்கும்போது தெரியுதுன்னா, இவங்க பண்ணுறது தப்பு தான், ஆனால் இவங்க பண்ணுற தப்பை மட்டும் சுட்டி காட்டுறாங்களே. மற்றவனும் நிறைய தப்பு பண்ணுறான், எஃப்ஜே பண்ணுறான், கெம்மி பண்ணுறாங்க, ரம்யா எத்தனையோ பேர் அவங்க அன்பு கேங்லேயே நிறைய பேர் பண்ணுறாங்க. ஏன் அவங்களெல்லாம் கேட்காம என்ன மட்டும் நோண்டுறாங்க? அதேமாதிரி இந்த அன்பு கேங்க வந்து சொல்லிட்டாங்கன்னா, இந்த துஷாரை வந்து ஸ்டேட்டை வந்து என்னை வந்துட்டு அந்த இதில் நிற்க வேணாம்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன காமெடி ஆயிடுச்சுன்னா, விஜய் பார்வதி அங்கே அந்த டாஸ்க் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடாதுன்னு அந்த அன்பு கேங்லேருந்து எல்லாரும் திட்டுறாங்க. சபரி திட்டுறாப்புல, நம்ம துஷார் திட்டுறாரு. கடைசியில் பிக் பாஸ் என்ன பண்ணார், சரி அதையே ஒரு ரூலாக போடுவோம், அவங்க அங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு போட்டார். அப்போது அங்கே விஜய் பார்வதி நின்னது தப்புலன்னு பிக் பாஸே வந்துட்டு அங்கே அப்ரூவ் கொடுத்த மாதிரி தான் ஆகி போச்சு. ஏன் அவங்க எங்கே நின்னா இவங்களுக்கு என்ன? ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும் போது விஜய் பார்வதி என்ன பண்ணுறாங்க, அவங்க கேரக்டருக்கு என்ன நீ கண்ட்ரோல் பண்ணனா உன்னை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன், என்னை நீ விட்டுட்டோன்னா நான் பாடு போயிடும். இதுதான் அவங்க கேரக்டரு. அதை புரிஞ்சிக்காமல் அவங்கள போட்டு இது பண்ணி இப்போ அவங்கள வந்து மடக்கிறதுக்கு டைரெக்டாக மோத முடியாமல் திவாகரோட மண்டையில் கொம்பை வந்து சீவிட்டு இருக்காங்க. என்ன நடக்கும்போது தெரியல. பட் விஜய் பார்வதி ஒன்லி திவாகருக்கு சப்போர்ட் பண்ண ஒரே ஆள். அவர் வந்து ஃபஸ்ட்டு நாள்லேருந்து அதை வந்துட்டு அவங்க வந்து ஓட்டுக்காகவோ ஃபாலோவர்ஸ்க்காகவோ ஏதோ ஒரு இதுக்காக பண்ணாங்க. பட் திவாகர் வருத்தப்பட்ட நேரத்துலலாம் வந்து பார்வதி இருந்தாங்க. உங்களுக்கு என்ன தோணுது, விஜய் பார்வதி பற்றி என்ன சொல்கிறீங்கன்றத சொல்லுங்கள். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கமருதீன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவரை பார்த்தீங்கன்னா 37,570 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.77. கமருதீன் இன்றைக்கி தான் கொஞ்சம் பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை. இப்போது இவரோட விஷயங்கள் அந்த திவாகர கலாச்சார விஷயங்களை தனியே கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இவர் பாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேயர் வருதா இல்லையா? ஆனால் இந்த சின்ன விஷயம் இது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் இந்த சின்ன பார்ட்டை மட்டும் அவர் கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி கமருதீன் மேலே விஜய் பார்வதிக்கு ஒரு இது வந்துருச்சு போல, லவ். காலையில் வந்து ஒரு மார்க் போடுறதுக்கு ஒரு டாஸ்க் இவங்களாம் வச்சுக்கிறாங்க. கமருதீனை பற்றி மானே தேனே பொன் மானே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வர்ணிக்கிறாங்க. அவன் அழகாக இருக்கான், அவன் கலர் சூப்பராக இருக்குது. கமருதி ஒரே வெக்கத்தில் செவக்கு அட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா விஜய் பார்வதி எல்லா இடத்துலையும் பிரச்சனை பண்ணும்போது விடுற பார்த்துக்கலான்றாரு. என்னடா இது ஒரு தனி ட்ராக்காக போகும் போல இருக்கே அப்படின்னு. ஏன்னா கமருதீன் ஆல்ரெடி வந்துட்டு அரோரா கிட்ட சொல்லியிருக்காரு, நம்ம 2 பேருக்கு ஒரு லவ் கண்டென்ட் இருக்குன்னு. இப்போ அதை வந்து அரோரா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ கமருதீன் வந்து விஜய் பார்வதிக்கு ஒரு லவ் கண்டென்ட்டை போடுவாரோ அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் விஜய் பார்வதிக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. சரி, இந்த கமருதீனை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரம்யா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 30,723 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.99. ரம்யா அவங்களுக்கு தோணுனா பேசுவாங்க, தோணலைனா பேச மாட்டாங்க. மற்றபடி ஜாலியாக அந்த லக்ஸரி ஹோம்லேயே இருப்பாங்க. இவங்களாம் வந்துட்டு வந்ததுலேருந்தே இந்த லக்ஸரி ஹோம்லேயே இருந்ததுனால இந்த போன வாரம் முழுக்க சிக்கனு அது இதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்த வாரம் கண்டிப்பாக வச்சுக்க மாட்டாங்க. ஒன்று வச்சுக்க மாட்டாங்க அந்த டீமு, இல்லைன்னா மாற வேண்டிய சுச்சுவேஷன் ஒன்று, இல்லைன்னா அந்த டீமில் போனாங்கன்னா வச்சு செய்வாங்க ரம்யாவை. ஆனால் ரம்யா வந்துட்டு பயங்கரமான ஆளாக தான் எனக்கு தெரியுறாங்க. ஏன்னா இந்த டீமில் இருக்கும்போது இந்த மாதிரி அந்த டீம் போனால் கண்டிப்பாக அந்த டீமுக்கு ஏற்ற மாதிரி மாறுவாங்கன்ற மாதிரி தோணுது. அதேமாதிரி ரம்யாவோட கேமும் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு அரோராவுக்கும் பயங்கரமாக முட்டிச்சு. நீ சொன்னதை நான் சொல்லவா, என்ன மட்டும் மாட்டி விட்ற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போச்சு. சரி, இந்த ரம்யாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக இல்லை சந்தர்ப்பவாதியா? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 26,814 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.97. எஃப்ஜே சின்ன வயசு பையன், செம்ம அந்த வாயில் வந்து அந்த சவுண்டு கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, சூப்பராக பண்ணுறாப்புல, செம்மையாக இருக்குது. ஆனால் அதை தவிர்த்து கேமில் பண்ணிட்டீங்கன்னா கேம் ஃபுல்லாக ஒஸ்ட்டு. சரிங்களா, பேசுகிறது ஒஸ்ட்டு, வாயில் வர வார்த்தைகள் ஒஸ்ட்டு, ஆட்டிடியூட் இஷ்யூஸ். அந்த கேம் விளையாடும்போதே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒழுங்காக தெரியுது மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டோம் நம்ம எல்லா சீசன்லேயும். அந்த மாதிரி ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்லுவோம் மார்க்கிங் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணவங்களாம் என்ன கதியாக இருக்காங்கன்றதெல்லாம் பார்த்தாச்சு. இவர் இப்போ புதுசாக வந்திருக்காரு. இதுலேயே ஒரு மூக்குக்கு கீழே ஒரு வளைய மாதிரி போட்டு விட்டாங்க. அதை வந்துட்டு இந்த படம் அப்போகலிப்டோன்னு நினைக்கிறேன், அதில் வர வில்லன் ஃபோட்டோ போட்டு இவர் ஃபோட்டோ போட்டு ரெண்டுத்தில் ஏதாவது வித்தியாசத்தை காமிங்கன்றாங்க. ஏன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி எஃப்ஜேவோட வாய் சரியில்லை. எஃப்ஜேவால் ஆதிரியோட கேம் சுத்தமாக போச்சு. நிறைய பேர் வந்துட்டு எஃப்ஜே நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில சீசன்ஸ் பார்த்துருக்கேன். நம்மளுக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஒருத்தவங்க வந்துட்டு ஆதரவு கொடுப்பாங்க. இந்த எஃப்ஜேக்கு இது வரைக்கும் ஆதரவு கொடுத்தோம்னா நான் பார்க்கல. உங்களுக்கு உண்மையிலே எஃப்ஜேவோட கேம் பிடிச்சிருக்கா இல்லைன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கெமி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 25,277 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.57. ஸோ கெமி ஒரு டஃப்பான பிளேயராக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி ஃபிசிக்கல் கேம்லலாம் சூப்பராக பண்ணாங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு அவங்களை தூக்கி வெளியே அமைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆனால் வந்துட்டு திரும்ப ஒரு வாய்ப்பு விஜய் பருவத் பண்ண வேலையால் பிக் பாஸ் திரும்ப இன்னொரு புது ரூலை போட்டு கெமி உள்ளே வந்தாங்க. அதுலேயும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை காமிச்சாங்க. அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. அதேமாதிரி மெச்சூரிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதாவது ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் இந்த பிக் பாஸ் சீசன்ஸ்லாம் இருக்கும். இவர் இதை இப்படி பண்ணிட்டாரு, அவர் அதை அப்படி பண்ணிட்டாருன்னு ஒரு சில பேர் வேணுட்டுமே புகார் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு விதிவிலக்கு மாதிரி கெமி பண்ணுற விஷயங்கள் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது. மற்றபடி கெமி பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சக்கா கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு பிடிக்கல. பட் இதெல்லாம் வந்து உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு குணாதிசயம். கெமி அதை பண்ணுறாங்க, உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். சரி, இந்த கெமியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். பட் இருந்தாலும் இந்த வாரம் கெமி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஓட்டு ஓரளவுக்கு சேஃபாக இருக்காங்க. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அப்சரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 24,794 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் 6.45. அப்சரா இந்த அம்மா ஏதோ ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டாக தான் இருக்காங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துடுறாங்க. மேலே இருக்கவங்க யாராவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க வெளியே போயிடறாங்க. போன வாட்டி அப்படி தான் இருந்துச்சு. பிரவீன் காந்தி வெளியே போயிட்டாப்புல. இப்பயும் பாருங்கள் லாஸ்ட்டில் தான் இருந்தாங்க. இப்போ டபால்னு மேலே போயிட்டாங்க. அரோரா கீழே போயிட்டாங்க. செம்மையாக இருக்குல்ல. சரி, அப்சரா இது வரைக்கும் என்ன கேம் பண்ணாங்க கேட்டிங்கன்னா எதுவுமே எனக்கு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா மறக்காமல் கேட்ட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு ஒரு வேளை ஞாபகத்துக்கு வரலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது ஞாபகத்தில் வந்துச்சுன்னா சொல்லுங்கள். மற்றபடி ரொம்ப அழகானவங்க, அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இவங்களோட ஸ்டோரி எப்போதாப்பா போடுவீங்க, தயவு செய்து ஸ்டோரியை போடுங்க. லாஸ்ட்டாக பார்த்து நம்மளுடைய அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 24,582 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.39. எனக்கு தெரிஞ்சு அரோராவே வந்து போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. பட் மக்கள் வந்து நீங்கள் ஒன்றும் ரெடியாக வேண்டாம், நாங்களே உங்களை ரெடியாக வெளியே அனுப்பிடுறோன்னு சொல்லிட்டு ஓட்டே போடலை. லாஸ்ட்டில் வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்து அரோரா நிறையா மெச்சூரிட்டி இருக்குப்பா, அந்த பொண்ணு டாப் 5 வந்துடுவாப்பான்லாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வந்துட்டு ஒரு பெரிய கிளியோபாட்ரா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு நான் தான் இந்த உலக அழகி மாதிரி நினச்சிக்கிட்டு நிறைய வேலை பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் துஷார் கூட இவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் கேட்கும்போது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. அதை வேறு ஒரு சில பேர் வந்துட்டு இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்களான்றீங்க. நான் என்ன போடுறது, நம்மளோட சேனலில் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நான் போடவே மாட்டேன், பார்ப்பேன். அதை நான் எப்படி பேசுறதுன்னு சத்தியமாக ஒரு மாதிரி இருக்குது, அதனால் பேசுறது இல்லை. அதே மாதிரி நேற்று ஒரு சம்பவம் நினச்சி அவங்க ஏதோ வீடியோ போட சொல்கிறாங்கன்னா அந்த பாத்ரூம் சைடில் நிற்கிறாங்க, அந்த பக்கம் கேமராவே கிடையாது. அங்கே வந்து இவங்க வந்து செய்கை காமிச்சு துஷாரை உள்ளே போக சொல்கிறாங்க. இவர் போக மாட்டுறாரு இல்லைன்னு சொல்லிட்டு, ஏன்னா வெளியில் ஆள் இருக்குது. அதனால் அவர் சொல்கிறாரு இல்லை நீ போன்றாங்க, அவர் இல்லைன்றாரு. இதை வந்து வீடியோவை நான் எப்படி போட முடியும், எப்படி என்னன்னு சொல்கிறது இதுக்கப்புறமா, இவ்வளோ தான் சொல்ல முடியும். அதே மாதிரி அவங்க பேசக்கூடிய விஷயங்களுமே வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லை. ஸோ சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த அரோரா பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3,84,453 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த 3,84,000 நம்மளால 1 லட்சம் வாங்கிட்டாப்புல திவாகர், பெரிய விஷயம். சரி, இந்த வாரம் டாப்பில் வந்து திவாகரும் இப்போதைக்கு லாஸ்ட்டில் வந்து அரோராவும் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதே தான் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, லாஸ்ட்டில் இருக்கிற அரோரா போனோமா, அப்சரா போனோமா, கெமி போனோமா, இல்லை மேலே இருக்கிற எஃப்ஜே போடுமா, மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.